எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு வந்து சேனக்கிழங்கு சின்னதாக இருக்கும் இல்லையா சேனக்கிழங்கு, அந்த சேனக்கிழங்கு ரோஸ்ட்டு பண்ண போகிறேன். இது சேனக்கிழங்கு ரோஸ்ட்டு. இப்போது இந்த சேனக்கிழங்கை நம்ம வந்து குக்கரில் போட்டு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து தண்ணி ஊற்றியே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். ரோஸ்ட் பண்ணுறதுக்கு குழன்னு ஆகக்கூடாது. அது வந்து முக்கால் பாகத்துக்கு நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் அது நல்லா இருக்கும். இல்லைனா வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கு குழன்னு ஆகிடும். குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இது சார்மை பார்க்காத கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரியான ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருங்க. ஒரு 10 நிமிஷம். இந்த கிழங்கு அப்படி பிடிச்சி பார்த்தோம்னா இப்படி கொஞ்சம் இப்படி நசுங்கினா போதும். முக்கால்வாசி இப்படி நசுங்கினா போதும். அதோட நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இப்படி நசுங்கினா அப்படி குழஞ்சி போகிற மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ வந்து நம்மளுக்கு அந்த ரோஸ்ட்டு பண்ணுறதுக்கு நல்லா வராது. அதனால் வந்து இப்படி பண்ணோம்னா அழுத்தினோம்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இது உள்ளே அப்படி போகிற மாதிரி இருக்கணும். அதில் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட்டு செய்யலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். ஒரு 1/4 ஹவருக்கு வெந்தவுடனே ரோஸ்ட்டு பண்ணலாம். இப்போது சேனக்கிழங்குக்கு மசாலா போட்டு வச்சுருக்கேன். மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறணும். இதை நம்ம வறுக்கிறப்போ கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டு வறுத்துக்கலாம். இப்போ கடாயில் வச்சு இப்போ நல்லா ஊறட்டும். ஊறிட்டுருக்கு. இப்போ கடாயை வச்சு நான் உங்களுக்கு வறுத்து காமிக்கிறேன். இப்போது சேனக்கிழங்கு ரோஸ்ட் ஆகிட்டுருக்குப்பா. இப்போது நல்லா வறுத்துட்ருக்கோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுக்கணும். வறுத்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து கொஞ்சோண்டு நம்ம கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சும்மா கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இதுதான் வந்து சேனக்கிழங்கு ரோஸ்ட்டு. எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ஒன்றும் இல்லை, மிளகாத்தூளும் உப்பு தான் வேக வச்சு நம்ம இந்த மாதிரியான இதுவில் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வறுத்தாச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். நம்ம எடுத்துடலாம். இப்போது சேனக்கிழங்கு வறுத்துட்டேன்ப்பா. வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், சேனக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரோஸ்ட்டு சேனக்கிழங்கு. ஓகே. இது இப்போ அதே மசாலாவில் நான் வந்து முட்டை ரோஸ்ட்டு பண்ணுறேன். அதே மசாலாவில் முட்டை இன்னும் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு அதே மசாலாவில் இது முட்டை ரோஸ்ட்டு. இது என்னோடய சமையல் இன்னைக்கு முட்டை ரோஸ்ட்டு, சேனக்கிழங்கு வறுவல், ஒயிட் ரைஸு, இது குழம்பு ப்ளைன் காரக்குழம்பு. இது ப்ளைன் காரக்குழம்பு வச்சுருக்கேன். அது சேனக்கிழங்கு ரோஸ்டருக்கு ப்ளைன் காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். அது வச்சுருக்கேன். இன்றைக்கி டிஃபனுக்கு இட்லி ஊற்றிருக்கு. இப்போது சட்னி அரைச்சி சட்னி வச்சாச்சு. என்னோட ரெசிபி இன்றைக்கி இதுதான். அவ்வளோதான். இன்றைக்கி சேனக்கிழங்கு தான் இன்றைக்கி ஹைலைட்டு. இன்றைக்கி சேனக்கிழங்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.